தியானம் பண்ணுறதுனா பண்ணட்டும் மோடி அவர்கள். ஆனால் அதை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புவது என்பது கண்டிப்பாக செய்யக்கூடாது. பட் ஸ்டில் இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை தமிழ்நாடு அரசு எதுவும் நிறுத்த முடியாது சார். அவங்க சைட்லேருந்து பெர்மிஷன் கொடுக்காம இருக்க முடியாது. நல்ல கேள்வி கேட்டீங்க. வேறு ஷார்ப் ரிப்போர்ட்டர், வேறு வெரி குட் ஜேர்னலிஸ்ட். அதை செஞ்சால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை திமுக அரசு கொடுக்க வேண்டியது. ஆனால் எந்த மாநில அரசும் அது செய்யாது. ஏன்னா பிரதமருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மாநில அரசு தடை போடுதுன்னா நாளை மறுபடியும் ஒருவேளை மோடி பிரதமராகிவிட்டால் என்ன நடக்கும்ன்றதை உங்கள் யூகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். அது உங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுக்குற விலை. ஒவ்வொரு முறையும் எந்த பிரதமரும், இந்த பிரதமர் இல்லை, எந்த பிரதமர் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களுக்கு போனாலுமே அங்கே வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பது உண்மைதான். பிரதமரோட பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், பிரதமருடைய தனி பாதுகாப்பு படை தானே தவிர மாநில அரசு கிடையாது. மத்திய உளவுத்துறையும் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான். அந்த ஆங்கிளில் மாநில அரசுக்கு ரோலே கிடையாது. ஆனால் விவேகானந்தர் மத ஒற்றுமையை வலியுறுத்தினார். எல்லா மதங்களுக்குமான சங்கமம் இந்தியா என்று சொன்னார். ஆனால் மோடி அப்படியே நடந்துக்கிறாரு. இந்த தேர்தல் பிரச்சாரம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் கக்கிய வெறுப்பு என்பது இன்னும் பல யுகங்களுக்கு பேசப்படும். ஒரே ஒரு ஒத்துமை தான் சொல்லலாம். அவர் பேர் நரேந்திர தத்தா, இவர் பேர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அந்த நரேந்திரான்ற அந்த ஒரு பேரை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் சுவாமி விவேகானந்தருக்கும் பிரதமர் மோடிக்கும் இல்லை. அந்த தினத்தை, அந்த நாளை தேர்ந்தெடுத்தது. அடுத்த நாள் 2ஆம் தேதி கெஜ்ரிவால் சரண்டர் ஆகணும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், அதாவது எலெக்ஷனோட முடியக்கூடிய தருணத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் வந்து பெரிய பரபரப்பு. மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் கிட்டத்தட்ட 45 இயர்ஸ், அதாவது 3 நாள் வந்து தியானத்தில் ஈடுபட போகிறதா சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. இது ஓவராலாக பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, பல விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இந்த ஒரு விஷயம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வழக்கமாக மோடி செய்யக்கூடிய சித்து வேலைகளில் ஒன்றுன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். ஏற்கனவே 2019 இதே மாதிரி கேதார்நாத்தில் போய் கடைசி நாள் அன்னைக்கு உட்காந்தார். இந்த முதல் விவேகானந்தர் பாறைக்கு வராரு. தியானம் செய்வது அவருடைய தனி உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறது தான் இப்போ சிக்கலாகுது. இன்று மாலை 30ஆம் தேதி மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் 6 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. நாளை மறுநாள் லாஸ்ட் ஃபேஸ், கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. பிரதமர் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியிலும் போட்டி 58 சீட் நடக்குது. இப்போ இதில் வந்து தியானத்தில் பிரதமர் உட்காந்துருக்கிறத பிஎம் ஆஃபீஸ்லேருந்து இருக்கக்கூடிய கேமராஸ் எடுத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சிகள், கோடிக்கணக்கான இணையதளங்களில் ஒளிபரப்பாக போகுது. இது வந்து மறைமுகமான தேர்தல் பிரச்சாரம் தான் என்று காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் சொல்வது உண்மைதான். இது கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது. தியானம் பண்ணுறதுனா பண்ணட்டும் மோடி அவர்கள். ஆனால் அதை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புவது என்பது கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா அப்போ கேட்பாங்க, ஏன்னா தனியார் இப்போ தொலைக்காட்சியெல்லாம் இருந்ததுன்னா எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும்? பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பை மீறி யாரும் பிரதமரோட ஃபோட்டோவையோ ஒளிபரப்பையோ எடுக்க முடியாது, விஷுவல்ஸ் எடுக்க முடியாது. அவங்க அனுமதிக்கலன்னா அந்த விஷுவல்ஸ் வெளியில் இப்போ போகிறது கிடையாது. ஆகவே தியானம் செய்வது தவறல்ல, ஆனால் அது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாவதும் 2 நாளாக இப்போ என்ன நடக்க போகுது, நாளையிலேருந்து இந்த வீடியோவில் மோடி அங்கே உட்காந்துருக்க வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். 1ஆம் தேதி காலையில் போலிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பக்கம் மோடி உட்காந்துருக்க வீடியோவும், இன்னொரு பக்கம் விஷுவல்ஸும், இன்னொரு பக்கம் மக்கள் கூட்டத்தில் க்யூவில் நின்று ஓட்டு போடுறதும் வரப்போகுது. இதாலெல்லாம் ஓட்டு மாறுமா மாறாதான்னா அது வேறு விஷயம். ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது கண்டிப்பாக இருக்கணும். 2வது, ஒரு மாரல் அத்தாரிட்டி, ஒரு தார்மீக பொறுப்பு என்பது பிரதமருக்கும் இருக்கிறது. வழக்கம் போல் அந்த பொறுப்பை அவர் காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் இது. சார், இப்போ இதுக்கு வந்து தமிழகத்தில் பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஓவரால் இந்தியாவில் எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் செல்வப்பகுதியிலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை தமிழ்நாடு அரசு எதுவும் நிறுத்த முடியாதா சார்? அவங்க சைட்லேருந்து பெர்மிஷன் கொடுக்காம இருக்க முடியாது? நல்ல கேள்வி கேட்டீங்க. வேறு ஷார்ப் ரிப்போர்ட்டர், வேறு வெரி குட் ஜேர்னலிஸ்ட். அதை செஞ்சால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை திமுக அரசு கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த மாநில அரசுமே, மாநில அரசுகளுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கான்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எந்த மாநில அரசும் அது செய்யாது. ஏன்னா பிரதமருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மாநில அரசு தடை போடுதுன்னா நாளை மறுபடியும் ஒருவேளை மோடி பிரதமராகிவிட்டால் என்ன நடக்கும்ன்றதை உங்கள் யூகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். சட்டப்படி அதுக்கு இடம் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இது ஒரு நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். மாநில அரசு அதை தடுத்து நிறுத்தும். சரி, எந்த கிரவுண்டில் தடுத்து நிறுத்துவாங்க? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டீங்க, பலருக்கும் இடையூறு வரப்போகுது, 3 நாள் வந்து அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருது, இதாகும். அது உங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுக்குற விலை. ஒவ்வொரு முறையும் எந்த பிரதமரும், இந்த பிரதமர் இல்லை, எந்த பிரதமர் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களுக்கு போனாலுமே அங்கே வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பது உண்மைதான்.
நம்ம அதை வச்சு சொல்லலை. இதே எலெக்ஷன் டைமாக இல்லாமல் இருந்திருந்தனா மோடி அவர்கள் 3 நாள் வந்து கன்னியாகுமரியில் தியானம் பண்ணுறதை நம்ம குறை சொல்ல மாட்டான். அங்கே சுற்றுலா பயணிகளுக்கு இடைஞ்சல் வருது, மக்களுக்கு இடைஞ்சல் வருதுனாலும் அது உங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுக்குற வேலை, அது தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. இங்கே பிரச்சனை அது இல்லை. 3 நாள் மக்களுக்கு இடையூறு வருது, சிறு குறு வியாபாரிகளோட வாழ்க்கை பாதிக்கப்படுது, அது கிடையாது. எல்லா பிரதமருக்கும் அது நடக்குது. ராஜீவ்காந்திக்கு நடந்தது, நரசிம்மராவுக்கு நடந்தது, மன்மோகன் சிங்க்கு நடந்தது, வாஜ்பாய்க்கு நடந்தது, எல்லா பிரதமருக்கும் அது நடக்கும். அதனால் அது உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற வேலை, அதை நீங்கள் கடந்து போகலாம். பட் தேர்தல் நடத்தை விதிமுறையை இது பாதிக்குதுன்றதான் இதில் இருக்க கொஸ்டின். நம்பர் 2, நீங்கள் கேட்டது ரொம்ப 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 அருமையான கேள்வி. மாநில அரசு தடுக்க முடியாதானா? தடுக்க முடியும். ஆனால் எந்த மாநில அரசும் அதை செய்யாது. எந்த மாநில அரசுக்கும் அதை செய்வதற்கான துணிச்சல் வராது. இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட்டுக்குமே. ஏன்னா அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை, ஒருவேளை மோடி மீண்டும் பிரதமரானால் மிகப்பெரிய விலையாக இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியமற்றது. இன்னொன்று, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு பிரதமருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு மாநில அரசு தடை விதிக்கிறதுனா, இப்போ நீங்கள் எந்த கிரவுண்டில் தடை விதிப்பீங்க? பாதுகாப்பு காரணங்களால் தடை விதிக்க முடியாது. ஏன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது பிரதம மந்திரிக்கு. இந்திய அரசின் வல்லாண்மை என்பது ஒட்டுமொத்தமாக அந்த களத்தில் நிற்கும், 140 கோடி மக்களின் தலைவர் என்பதால். அதனால் அந்த ஆங்கிளில் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, பிரதமரோட பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புன்னு பிரதமருடைய தனி பாதுகாப்பு படை தானே தவிர மாநில அரசு கிடையாது. மத்திய உளவுத்துறையும் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான். அந்த ஆங்கிளில் மாநில அரசுக்கு ரோலே கிடையாது. நம்பர் 2 ரோல் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னா, இது உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற வேலை, எல்லா பிரதமர்களுக்கும் இதான் நடந்துகிட்டு இருக்குது. 2. 3வது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லுதுன்னா அது எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்ல முடியும். ஸோ எந்த கிரவுண்ட்ஸில், நம்பர் 1, இதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கானா இருக்குது, ஆனால் அது ரொம்ப வீக் விக்கெட். எந்த அடிப்படையில் மாநில அரசு இதை தடுக்க முடியும்? எலெக்ஷன் கமிஷனோட நடத்தை விதிமுறைகளை மாறுதுன்னு மாநில அரசு எப்படி சொல்ல முடியும்? அது ஈஸி தானே அதை சொல்லணும். நாங்கள் பாதுகாப்பு வழங்குறது எங்களுக்கு கஷ்டம்னு மாநில அரசு சொல்லுதுன்னா அது பெரிய சிக்கலாகும். சுற்றுலாத்தலம் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் 3 நாள்னா இட்ஸ் எல்லா பிரதமர்களுக்கும் இது நடக்குது. ஏன் மன்மோகன் சிங்க்கு நடக்கலையா? வாஜ்பாய்க்கு நடக்கலையா? நரசிம்மராவுக்கு நடக்கலையா? ராஜீவ்காந்திக்கு நடக்கலையா? எல்லாருக்கும் தான் இது நடந்திருக்குது. அதை வைத்து நீங்கள் முடிவுகளை எடுக்க முடியாது. ஆகவே மாநில அரசால் அதை தடுப்பது என்பது இயலாத காரியம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். எந்த கிரவுண்ட்ஸில் தடுப்பாங்க? 2வது, அப்படியே கிரவுண்ட்ஸ் இருந்ததுனாலும் ஃபைன், பிரதமருக்குடைய நிகழ்ச்சியை மாநில அரசு தடுக்குதுன்னா அதுக்கான பாரதூரமான விளைவுகளை அந்த அரசுகள் எதிர்கொண்டு தான் ஆகும். நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு தியானம் பண்ணுறதுன்னு எல்லா வருஷமும் போன வாட்டி கேதார்நாத்தில் பண்ணார், எல்லாமே ஓகே. இந்த வாட்டி குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணோம் அப்படின்றது இது எப்படி சார்? இது ஜஸ்ட் அவர் ரிலீஜியஸ் அப்பீல் தான். ரிலீஜியஸ் அப்பீல் தான். ஓகே, ரிலீஜியஸ் அப்பீல். அவர் என்ன பண்ணார், 2014 மகாராஷ்டிராவில் வந்து கோல்கொண்டான்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, அங்கே சிவாஜியோட படைகளுக்கும் அவுரங்கசீப் படைகளுக்கும் இடையில் கடைசி யுத்தம் நடந்த இடத்துல அங்கே போய் பண்ணார். இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 19 கேதார்நாத் இந்து மதத்தின் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்று. 3வது வந்து விவேகானந்தர் பாறை. 1893 சிகாகோவில் அமெரிக்காவில் போய் சர்வ மதங்களின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக இங்கே வந்து தியானம் பண்ணி தான் போகலாமா வேண்டாமா என்கின்ற தன்னுடைய அந்த டைலமாவை, குழப்பத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றது அந்த பாறையில் போய் தியானம் இருந்துதான்னு சொல்லுவாங்க. ஆனால் விவேகானந்தர் மத ஒற்றுமையை வலியுறுத்தினார். எல்லா மதங்களுக்குமான சங்கமம் இந்தியா என்று சொன்னார். இது ஒரு மதங்களின் தேசம் அல்லன்னு சொன்னார். ஆனால் மோடி அப்படியே நடந்துக்கிறாரு. இந்த தேர்தல் பிரச்சாரம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் கக்கிய வெறுப்பு என்பது இன்னும் பல யுகங்களுக்கு பேசப்படும். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் நாடு காயப்பட்டு நிற்கிறது. அந்த காயம் மாறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஸோ தன்னுடைய சொந்த மக்களையே இருகூறாக பிளந்த ஒரு பிரதமர் விவேகானந்தர் பாறையில் போய் தியானம் செய்கிறார் என்றால் முதல்ல அது சரி தப்புன்றதை விட்டுருங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனு ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் விட்டுருங்க. தார்மீக ரீதியில் விவேகானந்தர் பாறையில் உட்கார்ந்து தியானம் செய்வதற்கான தார்மீக தகுதி பிரதமருக்கு இருக்கிறதா என்றால் பதில் இல்லை என்றது அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஏன்னா எல்லா மதங்களின் சங்கமத்திற்காக பேசிய இந்தியா என்பது ஒரு அற்புதமான நாடு. இந்தியா என்பது எல்லா மதங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாடு. இந்து மதம் என்பது வந்து எவருக்கும் எதிரானதல்ல, எல்லா மதங்களுக்குமான வாழ்க்கை இங்கே இருக்கிறதுன்னு சொன்ன விவேகானந்தர் எங்க சொந்த மக்களையே, எஸ்சி எஸ்டி மக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு கடந்த 40 நாளாக ஆழமான இஸ்லாமிய வெறுப்பையே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி. இவர் எங்கே? ஒரே ஒரு ஒத்துமை தான் சொல்லலாம். அவர் பேர் நரேந்திர தத்தா, இவர் பேர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அந்த நரேந்திரான்ற அந்த ஒரு பேரை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் சுவாமி விவேகானந்தருக்கும் பிரதமர் மோடிக்கும் இல்லை.
சார் இப்போ ஜூன் 1 வந்து இந்தியா பிளாக் சார்பாக ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த மீட்டிங்கில் பலரும் பல விஷயம் சொல்கிறாங்க. அவங்களோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அன்அஃபிஷியலான ஒரு மீட்டு. இப்போ இந்தியா பிளாக்கோட இனாக்ரேஷன் நாங்கள் மீட் பண்ணதுக்கப்புறம் எங்களால் பெருசாக மீட் பண்ண முடியல, ஃபோன்லேயே தான் எங்களோட இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இது ஒரு அன்அஃபிஷியல் நார்மலான ஒரு மீட் தான்றாங்க. ஆக்சுவலாக அந்த மீட்டில் என்ன சார் நடக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த மீட்டில் என்ன நடக்குன்றது அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் 2ஆம் தேதி கெஜ்ரிவால் சரண்டர் ஆகணும். அதனால் 1ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல சினாரியோஸும் அவங்க பேசுவாங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைத்தால் யார் பிரதம மந்திரி, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும். 2வது, ஒருவேளை 2 பேருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, மோடிக்கு பெரிய அளவில் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா வந்து தங்கள் எம்பிக்களை எப்படி பாதுகாப்பது என்பது சம்மந்தமாகவும் அவர்கள் பேசலாம் கோச்சிங்லேருந்து. 3வது, உண்மையிலேயே பிஜேபிக்கு குறைவாக சீட்டு கிடைக்குது, இந்தியா கூட்டணிக்கு மொத்தத்தில் கூட்டம் அதிகமாக கிடைக்குது. தட் இஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி. ஆனால் என்டிஏ விட யூபிஏக்கு அதிகமாக கிடைக்குதுன்னா அப்போ குடியரசுத் தலைவர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் பதவியேற்க அழைக்கணும். அதை செய்வார்களா அல்லது இந்தியா பிளாக்கை அழைக்க வேண்டும் என்று கேட்பார்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படும். அந்த தினத்தை, அந்த நாளை தேர்ந்தெடுத்தது. அடுத்த நாள் 2ஆம் தேதி கெஜ்ரிவால் சரண்டர் ஆகணும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சார் அப்போ இவங்க மம்தா பானர்ஜி வந்து என்னால் அன்றைக்கி வர முடியாது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் 7th phase எலெக்ஷன்லையும் வெஸ்ட் பெங்கால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களால அன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கெஜ்ரிவாலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே சார், அது இங்கே மம்தா அவங்க முன்னாடி அந்த இது இல்லையா அப்படின்றது? இல்லை, மமதா வந்து ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியா அலையன்ஸு வெஸ்ட் பெங்காலில் இல்லை. அங்கே காங்கிரஸும் மமதாவும் எதிரும் முதிரமாக நிற்கிறாங்க. சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒன்றா நிற்குது. மமதா தனியாக, திரிணாமுல் தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது. காமன்ஸ் மேனிஃபெஸ்டோவை போட முடியல. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதில் வைக்கணும்னு ராகுல் சொல்கிறாரு, அவங்க மமதா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இடபிள்யூஎஸ் எடுக்கணும்னு திமுக சொல்லுது, மமதா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ பல முரண்பாடுகள் இருக்குது. 1ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு மமதா பானர்ஜி சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடவே அல்ல. போலிங் ஸ்டார்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கேம்பெயின் இன்னையோட முடியுது. மம்தா பானர்ஜி ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் மமதா பானர்ஜி எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒத்துழைப்பார் என்பது மிகப்பெரிய கேள்வி. அவருடைய நடத்தையை பார்த்தீர்கள் என்றால், அரசியல் நடத்தையை சொல்லுகிறேன், அவருடைய அரசியல் அணுகுமுறையை பார்ப்பீர்களே ஆனால் அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இந்தியா கூட்டணியின் உறுப்பினராக இல்லை. டே 1லேருந்து அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு பெரிய பிரச்சனை தான் உண்டாக்கும். பிகினிங்லேருந்தே மம்தா பானர்ஜியும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேவை நம்ம வந்து பிரைம் மினிஸ்டராக முன்னிறுத்தலாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்க பிகினிங்லேருந்தே சொல்லிகிட்டே வராங்க. அவங்களே சொல்கிறாங்க, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எந்த கட்சியும், கம்யூனிஸ்டும் சரி மற்ற கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியலன்னு அவங்களே சொல்கிறாங்க. பட் பிகினிங்லேருந்து இந்த சைடும் ராகுல் காந்தியவே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க, என்ன நடக்கும்? இது இப்படி பேசுகிறது வேஸ்ட்டு. இந்த 4 நாளில் ரிசல்ட் வரப்போகுது. பிஎம் கேண்டிடேட்டை சொல்லாமல் போகிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இது நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருந்தாலும் இன்க்ரீசிங்லி பிரசிடென்ஷியல் ஃபார்மேட்டில் தான் இந்தியாவில் தேர்தல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் உண்மை. மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக இவங்க சொல்லாமல் போகிறதுன்றது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெருத்த பின்னடைவு தான். ஆனால் அது எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மோடி ஃபேக்டர்ன்றது பிஜேபியோட வெற்றி வாய்ப்புகளில் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். பிஜேபியை பிடிக்கல, மோடியை பிடிக்கும்னு சொல்கிறான். அந்த மோடி ஃபேக்டரை வந்து நீங்கள் அங்கீகரித்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிஜேபி வேணாம் ஆனால் மோடி வேணுன்றான். மோடியோட அந்த ஒரு செல்வாக்கு என்பது கணிசமான அளவு இன்னமும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தலில் 3 மாநிலங்கள் அவங்க ஜெயிக்கும்போது கூட சொன்னது வந்து பிஜேபி பிடிக்கல ஆனால் மோடி வேணும்னு போட்டாங்க. அசம்பிளிலே போட்டவன் பார்லிமெண்ட்டில் ஏன் போட மாட்டான்? இது ஒரு நியாயமான கேள்வி. ஸோ பிஜேபியை விட மோடி ஃபேக்டர் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டிவை சொல்லாமல் இந்த எலெக்ஷனை சந்தித்தது ஒரு பெருத்த பின்னடைவு தான். நீங்கள் கேட்கலாம், 77 இந்திரா காந்தி தோற்கடிச்சு மொரார்ஜி தேசாய் வந்தது, 2004 வாஜ்பாயை தோற்கடிச்சு மன்மோகன் சிங் வந்த மாதிரி இப்போ வரலாமா? இல்லை, வாய்ப்பு குறைவு. ஏன்னா அன்றைய காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. எனவே முடிவுகள் இன்னும் 4 நாள் வரும்போது நம்ம அதிகமாக இதை பற்றி பேசுகிறது அர்த்தமற்றது, பொருளற்றது. அந்த 1ஆம் தேதி கூட்டத்தில் இவங்க பிஎம் கேண்டிடேட்லாம் பேசுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது பேசுவாங்கன்னு தான் தோணுது. பட் அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியக்கூறு உள்ள விஷயம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா 1ஆம் தேதி ஈவினிங் எக்ஸிட் போல்ஸும் வருது. உங்களுக்கு 1ஆம் தேதியை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரே காரணம் அன்றைக்கி மறுநாள் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போகணும், அதுதான், வேறு எதுவும் காரணம் கிடையாது. மற்றபடி இன்னார் பிரதம மந்திரி, இன்னாருக்கு இந்த இலாக்கா என்பதெல்லாம் அது இங்கே ஹேஷியங்கள்.
அது சும்மா காசிப்ஸ். இந்த சினிமா கிசுகிசு மாதிரி, இது அரசியல் கிசுகிசு இது. ஓகே. ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து டிஎம்கே தரப்புலேருந்து பங்கேற்பாங்களா சார்? முதலமைச்சர் ஸ்டாலின் போகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் வந்த தகவல், ஐ திங்க் இட்ஸ் சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன். ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்கிறார் என்று தான் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவங்க கட்சி தலைவர் பேரை மென்ஷன் பண்ணுறதோட பல இடங்களில் ஜெயலலிதா அவர்களோட பேரை முன்னிறுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுகிறாரு சார். அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க? குறிப்பாக ரீசெண்டாக உறுதியான இந்துத்துவ ஐடியாலஜியை பின்பற்றுறவங்க எப்படிலாம் பேசுகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் 4ஆம் தேதி வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் தனக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தப் போகிறது என்று தெரிந்துவிட்ட காரணத்தால் இன்று குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கார். ஜெயலலிதா ஒருபோதும் இந்துத்துவ தலைவர் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தங்கள் கட்சி தலைவர்களை பற்றி பேசாமல் எதிர்கட்சி தலைவர்களை பற்றி பேசுறதுன்றது அபத்தமானது. இதே ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் என்று சொன்னவர் தான் அண்ணாமலை. அதனால தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ என்ன திடீரென்று பாசம் பொத்து கொண்டு வருகிறது அண்ணாமலைக்கு? அதனால் அது கொட்டையை குழப்பறதுக்காக பேசக்கூடிய வார்த்தை. இந்துத்துவ தலைவர் என்று சொல்வதன் மூலம் முஸ்லீம்களுக்கு எதிரானவர் ஜெயலலிதா என்று நிறுவ பார்க்கிறார் அண்ணாமலை. ஜெயலலிதா ஒருபோதும் முஸ்லீம்களுக்கு எதிரான தலைவரும் கிடையாது, அவர் இந்துத்துவ தலைவரும் கிடையாது. அவர் எல்லோருக்குமான தலைவர். சங்கராச்சாரியரை கைது செய்து சிறையில் வைக்கக்கூடிய ஒருவர் எப்படி இந்துத்துவ தலைவராக இருக்க முடியும்? இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சிறு காரியத்தை கூட செய்யாதவர் ஜெயலலிதா. அவர் மீது வேறு விமர்சனங்கள் உண்டு. அவர் அராஜகவாதியாக இருந்தார், ஊழல் செய்தார், எல்லாம் கரெக்ட். ஆனால் அவர் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர் கிடையாது. அவரை இந்துத்துவா என்ற அந்த சிமிழுக்குள் அடைக்க முயற்சிப்பது ரொம்ப தவறான, ரொம்ப உள்நோக்கம் கொண்ட, ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அண்ணாமலையின் பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு எதிராக தமிழக பாஜகவுக்குள்ள பெரிய கலகம் வெடிக்க போகுது. அண்ணாமலை அது குறித்து கவலைப்பட்டால் நல்லது. சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பட் அண்ணாமலை என்ன சொன்னால், ஜூன் 4க்கு பிறகு டிஎம்கே நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இனி சவுத் பாலிடிக்ஸ் நார்த் பாலிடிக்ஸ்ன்ற ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு சார். அது அண்ணாமலை 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் கட்சிக்குள் ஏற்படக்கூடிய கலகத்தை சமாளிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் பார்க்கிறேன். ஒருவேளை நிலைமை கையை மீறி போனால் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து கூட மாற்றப்படுவார். இது டெல்லியில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்தது. ஒருவேளை பிஜேபி கம்ஃபர்டபுளாக அங்கே உட்காந்துருச்சுன்னா கண்டிப்பாக அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து வரும். ஒருவேளை எங்கள் பிஜேபி மெஜாரிட்டி இல்லாமல் இழுபறியில் உட்காருதுன்னா அப்போ அண்ணாமலைக்கு கொஞ்சம் ஆயுள் கூடும். பதவியில் சொல்கிறேன், நாட் ஃபிசிக்கலி. அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் இங்கே பிஜேபி தலைவராக அவருடைய நாட்கள் கூடுதலாக போகும். ஆட்சி மாற்றம் வந்துடுச்சுன்னா பெரிய கலவரமே பிஜேபிக்குள்ளே வெடிக்கும். எப்படி இருந்தாலும் பிஜேபிக்குள்ளே தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் அண்ணாமலையோட பதவிக்கு சவால்கள் 4ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் காத்திருக்கின்றன என்று தான் நான் கருதுகிறேன். சார், இந்தியா கூட்டணி பிகினிங் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் அங்கெல்லாம் ஒரு தயக்கம் காட்டினாங்க காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு 7th ஃபேஸ் எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற கான்ஃபிடென்ட்டில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில ஆர்டிகல்லாம் வருது சார். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? நோ ஒப்பீனியன்ஸ். 4ஆம் தேதி முடிவுகளுக்கு பிறகு தான் நம்ம இதை பேசணும். இப்போ இதை பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஓகேங்க சார். ரீசெண்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்க்கு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். டைம் எடுத்துனதுக்கு நன்றி சார். இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்கள்.